ஆரத்தி எடுத்து மையழைத்தோம் குலமே வருக குலமே வருக திருப்பலி செலுத்திட அருக வென்றழைத்தோம் குலமே வருக குலமே வருக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெரிய நாயகனையின் அன்பு பக்தர்களே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து இந்த அன்னையின் பெருவிழாவை கொண்டாட இங்கே கூடியிருக்கிறோம். இறைவன் அன்பாயிருக்கிறார். அன்பிற்கு பரிசாய் தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார். அந்த மகனை உலகிற்கு அனுப்ப தேர்ந்தெடுத்த ஒரு கன்னி அன்னை மரியாள் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்று காதலர்கள் தினத்தை இந்த உலகமே கொண்டாடுகிறது. ஒரு ஆண் பெண் மீது கொள்ளும் காதலும் நாம் இறைவன் மீது கொள்ளும் காதலும் வேறுபட்டவை என்பதை உணர்ந்திருக்கும். கடவுள் மீது கொண்ட அன்பு பிறர் மீது அன்பு செலுத்த நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனவேதான் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் உங்களையே அன்பு செய்வதைப் போல பிறரையும் அன்பு செய்யுங்கள் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அன்னை மரியாள் தன் குடும்பத்தை மட்டும் அன்பு செய்யாது நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து என்றும் அவருடைய அரவணைப்பில் வாழ நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட தாயினுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே நாம் நமது வேண்டல் விண்ணப்பங்களை அன்னையிடத்தில் எடுத்து வைத்து ஜெபிப்போம். அன்னை நம்மோடு இருந்து இந்த ஆண்டு முழுவதும் வழிநடத்த இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். இந்த திருப்பலியிலே கிங்ஸ்லி ஸ்டெல்லா குடும்ப நலன்களுக்காகவும் குழந்தைகள் படிப்பிற்காகவும் தொடர்ந்து வேலை வாய்ப்பு கிடைக்க பெற்று மகிழ்வோடு வாழவும், ஆரோக்கியராஜ் ஸ்டெல்லா குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், சுசிலா அருள்தாஸ் செல்லம்மா உடல் நலம் பெறவும், கடன் பிரச்சனையில் தீர்ந்து குடும்பம் சமாதான ஒற்றுமையோடு இருக்கவும், சந்தன ஆரோக்கியம் மீறி இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், உமாராணி முருகானந்தம் தமிழ்வாணி உங்களுடைய உடல்நலம் பெற வேண்டியும் தொடர்ந்து அன்னையின் ஆசிரியை வேண்டியும் நன்றியாகவும், மேலக்கரை இறப்பு மரியதா செல்வமேரி உடல்நலனுக்காகவும், குடும்ப சமாதானம் மெல்கோஸ் திவ்யா மெல்கோஸ் ஹரிசன் குடும்ப சமாதானம் மற்றும் ஒற்றுமையோடு வாழவும், திவ்யநாதன் ஜோன் சுகந்தி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், ஜட்சன் மார்க்ஸில் பொதுத் தேர்வில் முழு மதிப்பெண்கள் பெற்று நல்ல தேர்ச்சி பெறவும், ஹேரி மார்ஷல் தேர்வில் வெற்றி பெறவும் இந்த திருப்பலியில வேண்டிக் கொள்வோம். மேலும் பிரதீசன் யாழினி குழந்தை பிறந்ததற்கு நன்றியாகவும், மாதரசு பிரீத்தி ஸ்டீபன் குடும்ப நலன்களுக்காகவும், மார்டின் ஸ்டீபன் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்காகவும் குடும்ப நலன்களுக்காகவும், இறைவன் இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறைவன்
இந்த குடும்பத்தை ஆசிர்வதிக்கவும். சேவியர் அல்போன்ஸ் குடும்ப நலன்களுக்காகவும். பிலோமி 12வது தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடையவும். அந்தோணி ரூபனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும். மரிய நீலாவிகா உடல்நல சுகம் பெற வேண்டியும். புனித பெரியநாயகி மூலமாக அன்னையின் மூலமாக பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும். பெரியநாயகி உடல் நலம் சுகம் பெறவும். ராஜ் சுரேஷ் குடும்ப நலன்களுக்காகவும். செபாஸ்டின் எலிசா மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும். பிள்ளைகளை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும். ரோஜர் சந்தோஷ்குமார் பெரியநாயகி மாதாவுக்கு நன்றியாகவும். தொடர்ந்து குடிப்பழக்கத்திலிருந்து இவர் விடுதலை பெறவும். ரஞ்சிதம், அன்பரசன், ரவீந்திரன், சரோஜினி, ரூபினி, தனிஸ்ரீ குடும்ப நலன்களுக்காகவும். வினோத், திவ்யா குழந்தைகள் வரம் வேண்டியும். இறைவன் தாமே இவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவும். இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும். ஆரோக்கியராஜ், ஸ்டெல்லா, அவிரா இவர்களுக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும். தொடர்ந்து இறை ஆசீர் வேண்டியும் இந்த திருப்பலிகளை நாம் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். மேலும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அன்னை மரியாள் அங்கு இருந்த மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். இதோ இந்த இடத்தில் செல்லூர் மக்கள் அனைவரையும் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், ஆண்டவரின் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுங்கள், ஆண்டவருடைய எண்ணங்கள் சிந்தனைகளுக்கெல்லாம் நீங்கள் வடிவம் கொடுங்கள், அவருடைய மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டுங்கள், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அழைக்கின்றார் அன்னை மரியாள். நாம் அவ்வாறு செயல்படுவதற்கும் அவருடைய சித்தத்தையும் அவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற தயாராக இருக்கின்றோமா என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியில் பங்கு பெறுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியானும் புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆகியவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித பெரியனாகி அன்னையின் 2ஆம் ஆண்டு திருவிழாவிலே நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். 1 அரசர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை முத்துக்கள் 26 முதல் 32 முதல். அந்நாட்களில் இப்போதுள்ள நிலை நீடித்தால் அரசு தாவீதின் வீட்டுக்கே திரும்பிச் சென்றுவிடும். ஏனெனில் இம்மக்கள் எருசலேமில் உள்ள ஆண்டவரிடத்தில் பழி செலுத்த இனிமேலும் போவார்களானால் அவர்களது உள்ளம் யூதாவின் அரசன் ரெகபயாம் என்ற தங்கள் தலைவனை நாடும். என்னை கொலை செய்துவிட்டு யூதாவின் அரசன் ரெகபயாம் பக்கம் சேர்த்து கொள்வார்கள் என்று தன் இதயத்தில் யெரொபெயாம் சொல்லிக் கொண்டான். இதை பற்றி தீர சிந்தித்து அவன் பொன்னால் 2 கன்றுக்குட்டிகளை செய்தான். மக்களை நோக்கி, நீங்கள் எருசலேமுக்கு போய் வருவது பெருந்தொல்லை அல்லவா? இஸ்ரேலரை, இதோ உங்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வந்து உங்கள் தெய்வங்கள் என்றான். இவற்றுள் ஒன்றை பெத்லெகேமிலும் மற்றொன்றை தானிலும் வைத்தான். இச்செயல் பாவத்துக்கு காரணமாயிற்று. ஏனெனில் மக்கள் கன்றுக்குட்டியை வணங்க தான் வரையிலும் செல்ல தொடங்கினார். மேலும் அவன் தொழுகை மீட்டு கோவில்கள் கட்டி லேவியர் அல்லாத சாதாரண மக்களை அவற்றின் குருக்களாக நியமித்தான். அதுவுமின்றி யூதாவின் விழாவை ஏற்படுத்திய பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அவ்வாறே பெத்லெகேமிலும் தான் செய்து வைத்த கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டான். மேலும் தான் அமைந்திருந்த தொழுகை மேடுகளின் குருக்களை பெத்தேலில் பணி செய்யும்படி அமர்த்தினான். இவற்றின் பின்னும் யெரொபெயாம் தன் தீய வழியை விட்டு விலகாமல் சாதாரண மக்களை தொழுகை மீட்டு குருக்களாக அமர்த்தினான். யார் விரும்பினார்களோ அவர்களை அவன் திருநிலைப்படுத்த அவர்கள் தொழுகை மீட்டு குருக்கள் ஆயினர். இச்செயல் யெரொபெயாமின் வீடு பாவத்திற்கு உள்ளாவதற்கும் மண்ணிலிருந்து அழிந்தொழிந்து போவதற்கும் காரணமாயிற்று. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது எண்ணி பரக்கடவுளை நினைக்கின்றது. இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என்னை நோக்கினார் தாழியில் தம்மடியவரை தயவுடன் கடைகள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையார் என்றிலுமே இறைவனையே
ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பர் கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவரின் இரக்கம் துணையாகும். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பர் கடவுளை நினைக்கின்றது. மனித அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 2 இறைவார்த்தையில் 1 12 முடிய. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் என்று என் நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல் குடித்த பின்புதான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடர்களும் கப்பர்நாவுக்கு சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
புனித பெரியனாகிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய மறைவட்ட அதிபர் பங்கு தந்தை அவர்கள் சார்பாகவும், இங்கு இருக்கின்ற உதவி தந்தை சார்பாகவும், இங்கு வந்திருக்கின்ற அருட் சகோதரர் அனைவரின் சார்பாக உங்களுக்கு திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஹாப்பி ஃபீஸ்ட். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் நாகூர் பங்கு தந்தை. நான் அந்த பகுதியெல்லாம் பார்ப்பேன். எங்கேயாச்சும் பார்த்தோம்னா எந்த ஊருப்பா? செல்லூர். நீங்கள் எந்த ஊர்? செல்லூர். ஒரு டீ கடையில் தான் செல்லூர், இங்கே பார்த்தாலும் செல்லூர். நான் நினச்சேன் செல்லூர்னா பெரிய ஊர் அப்படின்னு நினச்சேன். அந்த ஊர் என்னைக்கு தான் பூசை வைக்க போகும்னு நினச்சேன். அது இன்னைக்கு தான் வந்திருக்குது. மற்ற இடத்துலலாம் பூசை வச்சிருக்கேன். இந்த இடத்துல கடவுள் இன்று அவருடைய திருவிழா இங்கே வந்து சந்திப்பதற்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஊர் ஃபாதர்னு சொல்லியிருக்காரு, இப்போ வளர்ந்து வருகிற ஒரு ஊராக இருக்கிறது. இது 2வது ஆண்டு திருவிழா. முதல் ஆண்டு போன வருஷம் செஞ்சிருக்கேன். இது 2வது ஆண்டு திருவிழா கொண்டாடுறீங்க. உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த சாட்சிய வாழ்வு தொடரட்டும். நம்ம தேர் எடுத்துகிட்டு போயிட பல பேர் நம்ம இதை பார்ப்பாங்க. நாம் பக்தியானவர்கள், விசுவாசம் மிக்கவர்கள், நாங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள். எங்கள் தாய் பெரிய நாயகி அன்னையை நாங்கள் சுமந்து கொண்டு அன்னையை போன்று வாழுங்கள் என்று நாம் சான்று பகிர்ந்து வருகின்றோம். எனவே இதை நான் பெருமிதமாகவும் வாழ்த்துகின்றேன். 2ஆம் ஆண்டு தொடரட்டும் இந்த திருவிழா இன்னும் பல வருடங்கள். இன்றைய மைய கருத்தாக நான் முன்னுரையிலே சொல்லியிருந்தேன், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். யார்கிட்ட சொன்னார்? அன்னை மரியாள் அங்கு இருந்தவர்கள்ட்ட சொன்னார், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். இன்னைக்கு இங்கே இருக்கிறவர்கள்ட்டெல்லாம் நான் கேட்குற ஒரு கேள்வி, நீங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் செய்கிறீங்களா? கேட்குறீங்களா? சொல்கிறதெல்லாம் கேட்குறவங்க யார்? கை தூக்குங்க. எங்கள் வீட்டில் பார்ப்போமே யாரெல்லாம் சொல்கிறத கேட்குறான்னு. இப்போ நான் சொல்கிறேன், யாரெல்லாம் சொல்கிறத கேட்க மாட்டாங்கன்னு சொல்லட்டுமா? ஒன்று, நம்ம பெற்றது நம்ம சொல்கிறத கேட்கவே கேட்காது. நாம் பெற்றது யார்? பிள்ளைய. கணவன் மனைவி 2 பேரும் நீங்கள் பெற்றிருக்க குழந்தை. அவன் சொல்கிறத கேட்குறானா? படிடானா படிக்க மாட்டான். ஸ்கூலுக்கு சீக்கிரமே கிளம்புறானா போக மாட்டான். காலையில் எழுந்திரிச்சு படிக்க மாட்டான். சாயந்தரம் வந்தோடனே விளையாண்டுக்கிட்டே போவான். 6 மணினா உட்காந்து படி, 6 மணிலேருந்து 8 மணியே படி அப்படின்னா சொல்கிறத கேட்பானா? கேட்க மாட்டான். கெட்ட வார்த்தை எங்கேயாவது கற்றுக்கிறான்? ஊரில் தெருவில் பசங்க விளையாடல இந்த வார்த்தை பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம், கண்டிப்போம். நம்ம சொல்கிறத கேட்குறானா? கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சான். பெரிய ஆளாக போயிடும், அப்படியே போயிடும். கோயிலுக்கு வா, சின்ன குழந்தையா இருக்கையில எல்லாம் வந்துடுவாங்க. இளைஞர்களாக மாறிட்டாங்கன்னா 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டான்னா கோயில் பக்கமே வர மாட்டான். ஏன்னா அவன் சொல்கிறத கேட்க மாட்டான். நாம் சொல்கிறது சின்ன குழந்தையா இருக்கையில கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர முடியும். வளர வளர வர மாட்டான். அப்படின்னா நம்ம சொல்கிறதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம பிள்ளைய கேட்குதானா? கேட்காது. நாம் பெற்றது அவ்வளோ சீக்கிரம் கேட்காது. இன்னொன்று யாரும் கேட்க மாட்டாங்க, நம்மளை பெற்றவங்க. அவங்கெல்லாம் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. நாம் பெற்றது பிள்ளைய, நம்மளை பெற்றது நம்ம அப்பா அம்மா. அவங்கள வயசாகனா சொல்கிறத கேட்பாங்கிறீங்களா? வீட்டில் உட்காந்துருங்க. ஊர் எல்லா தெருவுலையும் போயிட்டு எல்லா ஊர் கதையெல்லாம் பேசிட்டு வராதீங்க. அப்படின்னா இங்கே என்ன நடக்குது எல்லார் வீட்லையும் சொல்லிடுவாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் என் மகன் என் மருமகன் தோசை சுட்டு கொடுத்தா, எனக்கு 2 தோசை தான் கொடுத்தான். அதுக்கு மேலே கேட்டேன், கொடுக்கல. ஊரில் உள்ளவங்க போல இந்த வீட்டில் உள்ளது அங்கிட்ட சொல்லி அங்கே சொல்லி அங்கே சொல்லி இப்படி சொல்லிகிட்டே போயிடுவாங்க. வயசான காலத்தில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. இன்னும் வயசாகியும் முடங்கி போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா எச்சி துப்பாதியம் போகும். அந்த செவுத்துல தான் துப்புவாங்க. கொஞ்சம் தூரமாக போய் துப்ப வேண்டியதானே சொல்லுவோம். நான் கட்டின வீடு, என்னால் இருக்க முடியாதா? நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே தான் துப்புவேன். கொஞ்சம் தூரமாக போய் கக்கா உச்சா போங்கன்னா பக்கத்திலே போயிடுவாங்க. அதுவும் சொல்கிறது கேட்க முடியாது. சில சமயம் நம்மளை பெற்றவங்க வயசானதுக்கிறோம் குழந்தையா மாறிடுவாங்க. பக்கத்திலேயே இருந்து எல்லாத்தையும் செய்வாங்க. அதையும் நம்ம சகிச்சுக்கிட்டு அமைச்சிருக்கோம். நாம் பெற்ற குழந்தையே சொல்கிறத கேட்காது. நம்மளை பெற்றவங்களாம் சொல்கிறத கேட்க மாட்டாங்க ஒரு சில தருணத்தில். அடுத்தது யார் நம்மளுக்கு சொன்னதை கேட்க மாட்டாங்க?
ஆ? நமக்கு வாச்சது சொல்றது கேட்குமா? கேளுங்களேன், கணவன் சொல்லி கேளுங்க உங்க மனைவிட்ட, நான் சொன்னதெல்லாம் கேட்குறியான்னு கேளுங்க. மனைவி வந்து அந்த மனைவிக்கு வாச்சது யாரு? அந்த கணவன். நமக்கு வாச்சது சொன்னதெல்லாம் கேட்குறாங்களா? மனைவி கிட்ட காசு கொடுத்துட்டு இன்னைக்கு உழைச்சி சம்பாதிச்சு ஒரு 500 ரூபா காசு இல்லை 1000 ரூபா காசு கொடுத்துட்டு வரோம். போயிட்டு அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டு வரையில பார்த்தா அங்கே வந்து ஒரு புடவை, இல்லைன்னா ஒருத்தன் விற்றுக்கிட்டே போனான், ஒருத்தன் அவன் கூட்டிகிட்டு வந்து பெரிய வளையல், இல்லைன்னா வேற ஏதாச்சும் செலவு. அந்த செலவு விரலுக்கத்த வீக்கம்லாம் பெருசாக வீக்கத்தை போட்டுருவாங்க. அதை ஒரு கட்டுப்பாட்டோட அந்த குடும்பத்தை நடத்தணும், குடும்பத்தின் தேவை என்னான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் அளவுக்கு பெரிய செலவு. சில நேரங்களில் கணவன் சொல்றதெல்லாம் கேட்குற மனைவியெல்லாம் கிடையாது. இப்போ நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நானும் சம்பாதிக்கிறேன், நீனும் போ நானும் சம்பாதிக்கிறேன், அது மாதிரி பிரச்சனைலாம் வந்துகிட்டு இருக்கு. நமக்கு வாச்சது மனைவி சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதே போல மனைவி கணவன்கிட்ட சொல்றாங்க பாருங்க, கணவன் கேட்கிறாரா, குடிக்காதிய, குடிச்சேன்னா இந்த குடும்பமே பாருங்க எந்த நிலைமையில இருக்கு. பிள்ளையெல்லாம் படிக்கிற பிள்ளைய, நல்ல வயசுக்கு வந்த பிள்ளைய, கைக்கு வந்துச்சு, கை உயரம் வந்து தோல் உயரம் வந்தது, குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னா கணவர் கேட்கிறாரா? கேட்கறது இல்லை. என்ன அதிகமாக குடிச்சிட்டு வந்தது, இன்னும் அதிகமாக கெட்ட வந்தது, வேலைக்கு போங்கன்னா வேலைக்கு போகாமல் இருக்குது, இது மாதிரி செய்யும். நமக்கு வாட்சதான் அவ்வளவா கேட்க மாட்டாங்க. நம்மளை பெற்றது, நாம பெற்றது, நமக்கு வாச்சது இன்னொன்று யாரு கேட்க மாட்டாங்க, சொல்றது கேட்க மாட்டாங்க. நம்மளை படைத்தவரும் சில சமயம் கேட்க மாட்டாங்க, நம்மளே திட்டுவான். கடவுளே உனக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, நான் எத்தனை முறை இந்த கோயிலில் வந்து அழுது புலம்புறேன், என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஏதாச்சும் ஒரு தீர்வு கொடுத்துடா அப்படின்னு எத்தனை முறை புலம்பு இருக்குமா? எத்தனை பேர் கோயிலாக போயிருக்கீங்க, எத்தனை இடத்துல நம்ம எத்தனை திருத்தலம் போய் வேண்டிக்கிட்டே இருக்கோம், என் குடும்பத்தில் கடன் சும்மா தீரணும், என் மகன் இறந்துட்டானே எதுக்காக இறந்தான், என் பிள்ளைக்கு ஏன் இவ்வளோ சோதனை இருக்கு, என் பிள்ளைக்கு ஏன் இன்னும் வரன் அமையலை, கண்ணீரோட கவலையோட கேட்டுக்கிட்டே இருக்கோம். நம்மளை படைத்தவரை சில சமயம் நேரத்தாக்குறோம். இப்படி நாம சொல்றதெல்லாம் கேட்காத சிச்சுவேஷன் இருக்கிறீங்க. அன்னை மரியாள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அன்னை மரியாள் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். கடவுள் கொடுப்பார், காலம் தாழ்த்தி கொடுப்பார். நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், கருணை உள்ளம் கொண்டவர். அவர் வானத்தின் பலகணைகளை திறந்து உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்வதிலெல்லாம் வெற்றி அடைவீர்கள் என்று கடவுள் வாக்குத்தத்தம் செய்திருக்கார். நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். அன்னை மரியாள் சொல்லுகிறாங்க. அந்த இடத்துல என்ன, கானா ஒரு திருமணத்தில் போறாங்க. அங்கே திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. திராட்சை ரசம் தீர்ந்து விட்டதுன்னு அங்கே இருந்த மக்கள் எல்லாரும் போய் மரியாள்கிட்ட சொல்றாங்க, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. மரியாள் ஏற்றிடும் சொல்றாங்க, அப்பா இது மாதிரி திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. ஒரு மங்களகரமான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையில இந்த சூழ்நிலையில இங்கே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது அப்படின்னா அதற்கு இயேசு சொல்ல, நான் என்ன செய்ய முடியும்? பிறகு அமைதியா அன்னை மரியாள் போய் அங்கே இருந்தவரை பார்த்து சொல்றார், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அவர் அதுக்கப்புறம் என்னடா சொல்றாரு, 6 கல் தொட்டிகள் விளிம்பு வரை தண்ணீர் நிரப்புங்கள். சொன்ன உடனே மக்கள் செஞ்சாங்க. அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். விளிம்பு வரை தண்ணீர் நிரப்பினார்கள். நிரப்பியவுடனே அவர் ஆசீர்வாதத்தால் ஜெபம் செய்தார். பின்பு பந்தி மேற்பார்வைகள் கொண்டு போங்கள். கொண்டு போறாங்க. கொண்டு போய் பரிமாறுகிறார். அதுக்கப்புறம் நடந்ததுக்கப்புறம் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். எல்லாரும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பரிமாறி இருந்தார். பந்தி மேற்பார்வை வந்து இயேசுவிடம் கேட்கிறார். அந்த கல்யாணம் நடத்தினவர்கிட்ட கேட்கிறார், இதுவரை நல்ல ரசத்தை வச்சிருந்து ஏன் இப்போதைக்கு அந்த ரசம் இன்னும் சுவையாக இருக்கிறது? அந்த அளவிற்கு சொல்வதெல்லாம் கேட்டதனால் ஆசீர்வாதம் வந்தது. அந்த இடத்துல பந்தி மேற்பார்வையில் சொல்வதை செய்தார். இயேசு சொல்வதை அங்கு இருந்தவர்கள் செய்தார்கள். அங்கு விளிம்பு வரை கச்சாரிகளிலே தண்ணீர் நிரப்பினார்கள். இப்படி சிறக்கும்போது அதிசயம் நிகழ்கிறது, அற்புதம் நிகழ்கிறது. இன்று பெரியநாயகி அன்னையின் திருவிழாவை கொண்டாடுகிற நாமம்
ஆண்டவர் சொல்வதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவள் பணிக்கின்றாள். அன்னை மரியாள் உங்களை அழைப்பு விடுக்கின்றாள், பணிக்கின்றாள். என்னென்ன செய்யணும்? பக்தியோடு, விசுவாசத்தோடு, ஆன்மீக காரியத்தில் ஈடுபடணும். அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். நீதி நேர்மையோடு வாழ வேண்டும். நீதி நேர்மையோடு வாழ வேண்டும். குடும்பத்திலே அன்பு, விசுவாசம், பக்தி நிலைத்திருக்க வேண்டும். இதெல்லாம் அவர் சொல்வதெல்லாம் செய்யணும். ஒவ்வொரு நாளும் நாம் விபிலிய வார்த்தையை வாசிக்கும் போது அதிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகள் ஆண்டவர் சொல்லுகிறார் என்று நம்ப வேண்டும், விசுவாசிக்கணும். அவர் சொல்வதெல்லாம் செய்ய வேண்டும். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் பெரியனாகிய அன்னையின் வழியாக, அவருடைய பரிந்துரையின் வழியாக ஆண்டவரிடமிருந்து அருளையும் ஆசிரியை பெறுகின்றோம். எனவே இன்றைய நாளிலே இந்த அன்னை மரியாள் ஆண்டவரிடமிருந்து அருளையும் ஆசிரியை இந்த ஆலயத்தை நாடி தேடி வந்து இங்கு ஜெபிக்கின்றவர்கள் அனைவருக்கும் பெற்று தருகின்றார். எனவே இயேசு சொல்வதெல்லாம் செய்வோம் என்ற உறுதியோடு இந்த திருப்பலியில் பங்கு பெறுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம், கைகளை குவிப்போம். மன்றாட்டுக்கள். திரு அவைக்காக கத்தோலிக்க திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவருக்கும் அன்னையை போன்று இறை வாக்கிற்கு பணிந்து தூய வாழ்வு வாழ வர வேண்டும் என்று புனித பெரியநாயகி அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலக அமைதிக்காக போர்கள், கலவரங்கள் நீங்கி உலகில் அமைதியும் அன்பும் நிலவும் மக்கள் அனைவரும் சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும் என்று புனித பெரியநாயகி அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களின் நலனுக்காக செல்லூர் புனித பெரியநாயகி அன்னையின் ஆசீர்வாதத்தால் குடும்பங்களில் பிரிவினைகள் நீங்கி ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் குழந்தை வரம் கிடைக்க பெற வேண்டும் என்று புனித பெரியநாயகி அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகளுக்காக நோயினால் அவதியுறும் அனைவரையும் அன்னையின் தாய் அன்புடன் சந்தித்து உடல் மற்றும் மனவேதனையிலிருந்து விடுதலை பெற்று ஆறுதலை அடைய வேண்டும் என்று புனித பெரியநாயகி அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இளைஞர்களுக்காக இன்றைய இளைய தலைமுறையினர் தீய வழியில் செல்லாமல் அன்னையின் முன்மாதிரியை பின்பற்றி நற்செய்தி வழியில் வாழ வரம் வேண்டும் என்று புனித பெரியநாயகி அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது பங்கிற்காக செல்லூர் புனித பெரியநாயகி மாத ஆலயத்தை நாடி வரும் இறை மக்களின் வேண்டுதல்கள் நிறைவேறவும் இவ்வாலயம் ஒரு சிறந்த அருள் மையமாக திகழ வேண்டும் என்று புனித பெரியநாயகி அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, எங்களுடைய விண்ணப்பங்கள், விருப்பங்கள், ஏக்கங்கள், மனதிலே எழுந்த ஆசைகள் அனைத்தையும் இப்பொழுது விண்ணப்பமாக எடுத்துச் சொல்லியிருக்கின்றோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தந்தையே உம்மை பார்த்து இறைஞ்சுகின்றோம். ஆமென்.
சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகளுடைய தாயாகிய பெரிய அண்ணாகிய அன்னையின் திருவிழாவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித பெரிய நாயி அன்னையின் திருவிழா நாளிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அழைத்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
உண்மையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாய ராஜெல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். நம்பின் ஆண்டவரை, இதோ மண்ணையின் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நீர் செல்லூர் பகுதியில் வசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிக்கவும், அவர்களும் தாயிடம் வேண்டு விரும்பி கேட்கின்ற எல்லா விண்ணப்பங்களையும் நிறைய கனிவோடு ஏற்றுங்களுக்கு அருளும்படியாகவும், இங்கிருக்கின்ற ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கு அன்பு, அமைதி, ஒற்றுமை, சமாதானத்தோடு வாழவும் நிறைய ஆசிரியை பெறவும் நிறைய துணை செய்வீராக. மேலும் உயிர் திருவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றினுடன் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளை கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருளுமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிதீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து வாழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்தவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பாடும் ஆர்மீகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்தராகும். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சமினிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்தராகும். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்தராகும். எழில் கொண்ட மன்னாவுன் மனக்கோலம் காண விலக்கோடு உனை தேடினேன். விழி இரண்டும் ஏக நேரங்கள் மீள நான் எங்கு உளவாடினேன். எழில் கொண்ட மன்னாவுன் மனக்கோலம் காண விலக்கோடு உனை தேடினேன். வெளியிரண்டும் ஏக நேரங்கள் நீள நான் எங்கு உளவாடினேன். தாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்
உறவாக வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை விரிய விடாதையும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமீன். புனித பெரியநாயகி அன்னையின் திருப்பலி ஒப்புவிடுங்க. நமது நாகூர் பங்கு தந்தை மிகவும் சிறப்பான முறையில் நமக்கு மறையுரையாற்றி தந்த நமது நாகூர் பங்கு தந்தை ஆரோக்கியசாமி அடிகளார் அவர்களுக்கு நமது விழா குழுவினர்கள் சார்பாகவும் ஊர் மக்கள் பொதுமக்கள் செல்லூர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி மகிழ்விக்கப்படுகின்றது. நமது நாகை உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மகிழ்விக்கப்படுகின்றது. மீண்டும் நாகூர் பங்கு தந்தை அவர்களுக்கு நமது பிரவீன் அவர்கள் பொன்னாடை போற்றி மகிழ்விப்பார். கிராம மக்கள் சார்பாக உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படும். திரு ஸ்ரீபன் அவர்கள் பொன்னாடை போட்டு மகிழ்விக்கின்றார்கள். கரவொலி செய்யல, கரவொலி இருங்க. இன்று அன்னையின் பெருவிழா திருப்பலிக்கு வருகை புரிந்த அனைத்து பொதுமக்களுக்கும் எங்களது விழா குழுவினர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் நமது சிஸ்டர்ஸ் அனைத்து சிஸ்டர்ஸ்க்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாடகர் குழு, இசைக்குழு அனைவருக்குமே எனது நன்றிகள். இன்றைய மதியம் அன்னதானம் வழங்கிய அன்னையின் பக்தர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஊரின் சார்பாக நீங்கள் இங்கு வருகை புரிந்த நமது நாகூர் பங்கு தந்தைக்கு நன்றி சொன்னீர்கள். பங்கு தந்தையின் பெயரால் நாம் நன்றி சொல்ல வேண்டிய நமது கடமை. தந்தையவர்களை கேட்ட பொழுது இதை ஏற்று இங்கு வந்து இந்த திருவிழா திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு நல்ல ஒரு மறைவுரையை ஆற்றி அன்னையின் ஆசிரியை பெற்று தந்திருக்கக்கூடிய நம் பாசத்திற்குரிய நாகூர் பங்கு தந்தை அருள் தந்தை ஆரோக்கியசாமி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நமது நெஞ்சார்ந்த நன்றிகளை பங்கு தந்தையின் பெயராலும் இங்கு இருக்கக்கூடிய உங்களுடைய பெயராலும் குறிப்பாக இந்த திருவிழாவை நடத்தக்கூடிய அந்த குழுவினர் பெயராலும் செல்லூர் மக்களின் பெயராலும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருவிழா இந்த திருப்பலி முடிந்தவுடன் தேரானது மந்திரிக்கப்படும்.
அந்த தேர் பவனியில் நீங்கள் அனைவரும் பங்கெடுத்து அன்னையின் ஆசிரி பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். இந்த திருவிழா நல்ல முறையில் நடந்தேற உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உபகாரிகளுக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் அன்னையின் ஆசிரியையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான புனித பெரிய நாயகி அன்னையின் திருவிழா கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியுறும் நாங்கள் அதே கன்னிமரியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையின்மை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புனித பெரியனாகி அன்னையின் பரிந்துரை ஜெபத்தோடும் இறையேசுவின் ஆசீர்வாதத்தோடும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு